இப்போ நம்ம கிட்ட 2 பாட்டில் இருக்குது. இந்த பாட்டிலில் நம்ம 3 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஆல்மோஸ்ட் பியூர் பெட்ரோல். இந்த பாட்டிலில் இருக்கிறது இப்போது, அதாவது 2023 நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கலப்படமான பெட்ரோல். கலப்படமான பெட்ரோல் அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. ஏன்னா இந்த ஒரு பெட்ரோல் தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு 1 லிட்டருக்கு 4 ரூபாய் சேவ் பண்ணி தருது. 4 ரூபாய் தானே அப்படின்னு இருக்கா? இப்போ பாருங்கள், இந்த ஒரு பெட்ரோல் தான் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு $5 பில்லியன் சேவ் பண்ணுது. ஆச்சரியமாக இருக்கா? அப்படி என்னடா ஸ்பெஷல் இந்த பெட்ரோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெட்ரோலில், அதாவது இந்த பர்டிகுலர் பெட்ரோலில் ஒரு விதமான மேஜிக் லிக்விட் ஆட் பண்ணுறாங்க. அப்படி ஆட் பண்ணுறது மூலியமாக தான் இவ்வளோ காஸ்ட்டை அது கட் பண்ணுது. அந்த மேஜிக் லிக்விடை இன்னைக்கு நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். நார்மலாக இல்லை. RV. That's what you want. Buy the RV. Yo, Gatorade me. Now say its name. Ethanol? You are goddamn right. நம்ம வீட்டிலாம் நம்மளோட அம்மா இந்த பாலில் உர ஊற்றுறதை பார்த்துருப்போம். அதாவது ஒன்றும் இல்லைங்க, பாலில் கொஞ்சமாக இந்த புளிச்ச தயிரை சேர்த்து அடுத்த நாள் காலை பார்க்கும்போது பால் அப்படியே முழுசாக தயிராக மாதிரி இருக்கும். இந்த ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் நடக்கும்போது நம்ம ஊற்றுற அந்த புளிச்ச தயிரில் சில நல்ல பாக்டீரியாஸும் இருக்கும். இந்த பாக்டீரியா என்ன பண்ணுன்னா, பாலில் இருக்கிற லாக்டோஸ் அப்படின்ற ப்ரோட்டீனை சாப்பிட்டு இதுங்களுக்கு தேவையான எனர்ஜி எடுத்துக்கும். அதுக்கப்புறம் வேஸ்ட்டாக லாக்டிக் ஆசிட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடை ஓவர் நைட்டில் ரிலீஸ் பண்ணிவிடும். இந்த லாக்டிக் ஆசிட்ஸ்லாம் பாலில் ரவுண்டாக இருக்கிற குளோபுலர் ப்ரோட்டீன்ஸை அட்டாக் பண்ணி அதோட நேச்சரே சேஞ்ச் பண்ணி ஃப்ளாட்டான ஃபைப்ரஸ் ப்ரோட்டீனாக மாற்றிடும். இந்த ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன் தான் நம்ம சாப்பிட்ற கர்ட். இப்படி தான் நமக்கு தயிர் கிடைக்குது. ஹலோ அரவிந்த், பெட்ரோல்ல கலப்படம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தயிர் ஃபெர்மெண்டேஷன் என்னென்னமோ பேசுறீங்களே, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்மந்தம் இருக்குங்க. என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்க? இதே ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணி தான் சுகர்கேன் ஜூஸ்லேருந்து எத்தனால் பிரித்து எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பாக்டீரியாவுக்கு பதில் இங்கே சுகர்கேன் ஜூஸில் நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணுறோம். அதாவது உர ஊற்றுற ப்ராசஸில் பாலுக்கு பதில் நம்ம சுகர்கேன் ஜூஸ் யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக அதே மாதிரி புளிச்ச தயிருக்கு பதில் இங்கே நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணுறோம். அங்கே இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸோட எண்டில் நமக்கு தயிர் கிடைக்குது. இங்கே இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் எண்டில் நமக்கு சுகர்கேன் ஜூஸ்லேருந்து எத்தனால் கிடைக்குது. அவ்வளோதாங்க. ஆனால் இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, பால் தயிராக மாற்றுறதுக்கு அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு 1 நாள் தான் ஆகும். ஆனால் இங்கே சுகர்கேன் ஜூஸ்லேருந்து எத்தனால் மாற்றுறதுக்கு அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு மினிமம் 1 வீக் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, எப்போ நம்ம அந்த ஈஸ்ட்டை சுகர்கேன் ஜூஸில் போட்டோமோ அப்போவே அந்த ஈஸ்ட் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, சுக்ரோஸ் மாலிகூல்ஸை பிரேக் பண்ணி குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரூக்டோஸாக மாற்றிடும். அதுக்கப்புறம் ஈஸ்ட்டுக்கு எனர்ஜி தேவை அப்படின்றதுனால அது என்ன பண்ணுன்னா, இந்த குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரூக்டோஸை சாப்பிட்டு அதோட வேஸ்ட்டாக எத்தனால் அண்ட் கார்பன் டை ஆக்சைடாக அது கொடுக்கும். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், வெறும் சுகர் கேன்ல இருந்து மட்டும்தான் எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா, வேற எதுலையுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு கார்ன், ரைஸ், பொட்டேட்டோ, கிரேப்ஸ் இதுலேருந்து கூட நம்மளால் எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் சுகர் கேனில் தான் மற்ற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை விட அதிகமான சுக்ரோஸ் மாலிகூல்ஸ் இருக்குது.
அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, உலகத்திலேயே கரும்பு உற்பத்தியில் இந்தியா தான் 2வது மிகப்பெரிய நாடு அப்படின்றதுனால எத்தனால் ப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர்கேன் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆட் அப் டு தி பாயிண்ட், கரும்பு யூஸ் பண்ணி எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் 1G எத்தனால்னும், அண்ட் கரும்பு இல்லாமல் அதாவது மற்ற ஈட்டபிள்ஸான கார்ன் ரைஸ் யூஸ் பண்ணி எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 2G எத்தனால்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பெட்ரோல் மட்டும் கிடையாதுங்க, கூடவே எத்தனால் அப்படின்ற ஆல்கஹாலையும் வந்து ஆட் பண்ணுறாங்க. அதாவது இப்போ நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கன்னா அந்த பெட்ரோல்லையும் 10% எத்தனால் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெட்ரோலை விட வாட்டருக்கு தான் டென்சிட்டி ஜாஸ்தின்ட்டு. அதனால பெட்ரோலோட நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணும்போது பெட்ரோல் கீழே வாட்டர் செட்டில் ஆகியிருக்கு. ஆனால் இங்கே 100 ml ஆஃப் பெட்ரோலில் 10 ml ஆஃப் வாட்டர் மிக்ஸ் பண்ணும்போது கீழே 10 ml ஆஃப் வாட்டர் தானே செட்டில் ஆகியிருக்கணும். ஆனால் நமக்கு கிடைச்சது 20 ml. ஸோ இந்த 100 ml ஆஃப் பெட்ரோலில் ஆல்ரெடி 10 ml ஆஃப் சம்திங் ஏதோ ஆட் ஆயிருக்கு. அந்த சம்திங் தான் வந்து எத்தனால். ஸோ 100 ml ஆஃப் பெட்ரோலில் 10%, அதாவது 10 ml ஆஃப் எத்தனால் ஆல்ரெடி மிக்ஸ் ஆகியிருக்கு. இந்த எத்தனாலுக்கு ஹைட்ரோஃபிலிக் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஹைட்ரோஃபிலிக்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, பையாவடம் பார்த்துருக்கீங்களா? அதில் தமிழ் அப்படியே மழையை பார்த்தது வந்து எக்ஸைட் ஆவாங்களோ அதே மாதிரி சில கெமிக்கல்ஸ்லாம் வாட்டரை பார்த்து எக்ஸைட் ஆகிட்டு அது வாட்டரோடு மிக்ஸ் ஆகியிருக்கும். எத்தனாலுக்கும் அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது எத்தனாலும் ஒரு வகையான ஹைட்ரோஃபிலிக் கெமிக்கல் தான். அதனால தான் நம்ம 10 ml ஆஃப் வாட்டர் பெட்ரோல் ஊற்றும் போது 100 ml ஆஃப் பெட்ரோலில் ஆல்ரெடி மிக்ஸ் ஆகியிருக்கிற அந்த 10 ml ஆஃப் எத்தனால் வாட்டரோடு மிக்ஸ் ஆகி கீழே 20 ml செட்டில் ஆகியிருக்கு. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எதுக்கு எத்தனால வந்து தேவையில்லாமல் பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணுறோம், அது பியூர் பெட்ரோலாகவே தரலாமே அப்படின்ட்டு. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2021 முன்னாடி வரைக்கும் 85% ஆஃப் பெட்ரோல் தயாரிக்க தேவையான க்ரூட் ஆயில் வந்து நம்ம இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது வருஷத்துக்கு நம்ம $100 பில்லியன் இதனால செலவு பண்ணுறோம். இந்த அந்நிய செலவணையை நம்ம குறைக்கிறதுக்காக தான் நம்ம 10% ஆஃப் எத்தனால் வந்து நம்ம பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணுறோம். இதனால $5 பில்லியன் வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட் சேவ் பண்ணுது. ஸோ 10% ஆஃப் எத்தனால் பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு பேர் E10 பெட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஜென்ரலாக சொல்ல போனால் எத்தனால் மாதிரியான ஆல்கஹால் வந்து பெட்ரோலோட சேரும் போது அதுக்கு பேர் வந்து ஃப்ளெக்ஸ் ஃபியூல். இந்த கான்செப்டை நான் உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக புரிய வைக்கிறேன். பாலில் தண்ணி கலந்தால் எப்படி பாலோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி பெட்ரோலில் எத்தனால் கலக்கிறது மூலிமா பெட்ரோலோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலில் தண்ணி கலக்கிறது மூலிமா பாலோட டேஸ்ட் மாறும், அதே சமயத்தில் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஆனால் இங்கே எத்தனால் வந்து பெட்ரோலோட கலக்கிறது மூலிமா பெட்ரோலுக்கு எந்த விதமான குவாலிட்டியும் டிக்ரீஸ் ஆகாது, அதே சமயத்தில் வந்து மைலேஜும் அவ்வளோ அடிவாங்காது. அண்ட் இதில் கார்பன் எமிஷன் கம்மி அப்படின்றதுனால இது வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. இதனாலேயே 2025க்குள்ள 20% ஆஃப் எத்தனால் வந்து பெட்ரோலில் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு மோடிஜி ஆல்ரெடி ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அண்ட் ஃபைனலாக 2003 நீங்கள் வண்டி வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி வாங்கியிருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து இந்த E10 பெட்ரோலில் சப்போர்ட் பண்ணும். ஆனால் ஃபியூச்சரில் E20, E30, E14 போகும்போது அந்த ஃபியூலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து இன்ஜின்ஸை மாடிஃபை பண்ணணும். அப்படி மாடிஃபை பண்ணப்பட்ட இன்ஜின்ஸ்க்கு பேர் தான் வந்து ஃப்ளெக்ஸ் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடைசியாங்க நான் சொன்னல, இந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் வந்து $5 பில்லியன் வந்து சேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி சேவ் பண்ணுறது மூலிமா நம்மளோட பெட்ரோல் காஸ்ட் கம்மியாகுமா, இல்லை இந்த சுகர் கேனோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுமான்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நம்ம LMESல இந்த சம்மர் நிறைய இன்டர்ன்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆமாங்க, சென்னை உள்பட நிறைய மாவட்டங்களில் நம்ம சிட்டி சம்மர் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த ஒர்க் ஷாப்பில் கிளாஸ் 1 to 10 இருக்கிற குழந்தைங்களுக்கு பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் மூலமாக வந்து எளிமையாக கற்றுக் கொடுக்க போகிறோம். அண்ட் இதுக்காக எங்களுக்கு நிறைய இன்டர்ன்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் தேவைப்படுது. அண்ட் உங்களாலேயும் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸை எளிமையாக கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களோட சேர்ந்து டீச் பண்ணலாம். அண்ட் உங்களால் எங்களோட ஊரப்பாக்கம் ஆஃபீஸ் வந்து 2 months நான் ஒர்க் பண்ண முடிஞ்சாலும் சரி, அப்படி இல்லை என்னோட சொந்த ஊர்ல இருந்துகிட்டு ஒர்க் ஷாப் அப்போ மட்டும் வந்து வாலண்டியர் டீச் பண்ண முடியும் அப்படி இருந்தாலும் சரி, உடனடியாக நீங்கள் கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட சம்மரை நீங்கள் எஃபெக்டிவாக பயன்படுத்துறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரோம். ஆல் தி பெஸ்ட்.